மச்சான் ஒரே ஜாலியா இருக்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், சும்மா தான் உட்காந்துருக்கேன். மச்சான் கிழட்டு போயிருக்கான்ல. யார சொல்ற நீ? ஏகப்பட்ட கேட்டு பசங்க இருக்காங்க ஏரியால. மச்சான் வீட்டு கீழே ஒரு கிழட்டு போயிருக்கான் மச்சான். ஆமா. அவன் ரோதனை தாங்கல மச்சான். மச்சான் என்ன பண்ணாங்க? அவன் பொண்டாட்டியே அணின்றது என்ன, ஸ்வீட்டின்றது என்ன, பேபின்றது என்ன, பட்டுன்றது என்ன, நம்மளுக்கே ஒரு கல்யாண காட்சி எதுவும் நடக்குது. அவன் பண்ற அட்டூழி இருக்கு. அப்பா 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 தாங்க முடியல மச்சான். இது மச்சான், இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும். பேபிம்மா மேல போயிட்டு வந்துடுறாரு. ரவி சொல்ல வந்துடுறாரு. சரி மச்சான், மச்சான் நாள் வர மாதிரி இருக்கு. அந்த கிழட்டு பையன் இங்கே வந்துட்டானா நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வரான் மச்சான். நம்ம வயிற்றுச்சல் கொட்டிக்கிறான்டா. ஆமா மச்சான். நான் பசங்களா ஏதோ கிழட்டு பையன் சொன்ன மாதிரி காலில் கேட்டுச்சு. ஐயா உங்களை போய் எப்படி சொல்றீங்களா ஐயா? இப்போதான் உங்களுக்கு 50 வயசு ஆகுது. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா. இப்பயும் உங்கள் ஒய்ஃபை ஸ்வீட் ஹார்ட், அனி, புஜ்ஜி, செல்லம் இப்படிலாம் கூப்பிடுறீங்களே, எப்படிங்க உங்களால் மட்டும் முடியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அவர் பேரை மறந்து 10 வருஷம் ஆச்சுப்பா. அதான் இப்படி ஸ்வீட் ஹார்ட், புஜ்ஜு இதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்ப்பா. இப்பவே காடு வாவானது, வீடு போனது, போய் கேட்கலாம் இல்லையா? கேட்டுடலாம்ப்பா, ஆனால் கேட்டா பிச்சு பேன் பார்த்துருவாப்பா.